அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கு நிறைவாக போற்றி. 30 விஷயங்கள் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னாடி 3 விஷயங்கள். 12/5/2025 காளிமலையில் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம். அந்த சித்ரா பௌர்ணமி இரவு ஊட்டு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். பொதுவாக பப்ளிக் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து மலை ஃபுல்லாக லைட் போட்டிருப்பாங்க. அன்றைக்கி விசேஷமான ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜை. அதாவது மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை, வெள்ளை சாதம், இந்த கூட்டு, பொரியல், அவியல், இது போல் ஒரு சாமியார் காளிக்கு வந்து படைப்பாங்க, சாமிக்கு படைப்பாங்க. அது ரொம்ப விசேஷம். அதாவது நான் எப்படி பார்ப்பேன், இந்த மாதிரி ஊட்டு இது போல் இதுக்கு ஒத்த ஒரு விஷயத்தை நான் வேறு ஒரு கோயிலில் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க வந்து பஞ்ச பட்னியோடு இருக்காங்க, ரொம்ப கடனாக இருக்காங்க, கஷ்டத்தோடு இருக்காங்கன்னா அவங்கள போன்ற ஆட்கள் இது போன்ற நிகழ்வை பார்ப்பது விசேஷமான பலனை தரும் என்பது நான் டிரைவ் பண்ணிக்கிட்ட விஷயம். ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் காளிமலையில் இரவு 12 மணிக்கு அந்த பூஜையை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அது அமேசிங்கான ஒரு விஷயம். நம்பர் 2, 9ஆம் தேதி காளிமலையிலே 9/5/2025 அன்று லட்ச அர்ச்சனை நடைபெறும். ஒரு ஆளுக்கு 20 ரூபாய், 20 rupees, 10 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய். நீங்கள் ஏதாவது வந்து 20 ரூபா கொடுத்து ஒரு நபருக்கு 20 ரூபாய் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களோட பேர் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அந்த அர்ச்சனைகள் அங்கே பண்ணுவாங்க அன்றைக்கி. அதுக்கான நம்பர் 9150623623 9150-623-623. நான் அப்படி சொல்லக்கூடாது, வெறும் 20 ரூபாய் மட்டுமே சொல்கிறேன். ஏன்னா 20 ரூபாய்ன்றதும் பணம் தான். இல்லை, இருக்கிறவனுக்கு அது ஒன்றும் இல்லை, இல்லாதவனுக்கு அது பெரிய பணம். அதுதான் வெறும் 20 ரூபாய்ன்னு நான் சொல்லலை. 20 ரூபாய் பர் ஹெட், ஒரு தலைக்கு. இது வந்து இது விசேஷமான ஒரு பூஜை, அர்ச்சனை. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து இதை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸு நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி உங்களோட பணத்தை 5 பேர்னா 100 ரூபா அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவருக்கு சொல்கிறபடி பண்ணி உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அங்கே சேர்த்து உங்களுக்கு அந்த பிரசாதம் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதையும் வந்து நீங்கள் போகிற பட்சத்தில் வாங்கிக்கலாம். இல்லைனா நிச்சயமாக உங்களுக்கு அன்றைக்கி அர்ச்சனை நடைபெறும் என்பதை நான் உறுதி கொடுக்கின்றேன். 2வது விஷயம் வந்து சொரிமுத்தையனான்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் ரொம்ப விசேஷமான கோயில். பிரியதர்ஷினி முருகன் சொல்லிட்டு ஒரு இஓ, அந்த கோயிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஒரு சில கோயிலில் ஜேசி வந்து தலைமையில் இருக்கும், ஒரு சில கோயிலில் டிசி தலைமையில் இருக்கும், ஒரு சில கோயிலில் ஏசிக்கு தலைமையில் வந்து அந்த கோயில் இயங்கும். இந்த கோயில் வந்து இஓ, ஏசிக்கு கீழே. அவங்க வந்து நிறைய முறைகேடெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, இன்னைக்கு கூட தினமலரில் வந்து பேச்சு அறிக்கையில் என்னுடைய ஒரு பேச்சு வந்திருக்கு. அதில் படித்தவங்க வரணும், பண்பாளர் வரணும், அது போல் ஆளை தேர்ந்தெடுக்கணும் போது அதில் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க தினமலரில். படித்தவனும் பண்பாளர் தானே வந்து டாஸ்மாகில் பதில் இருக்காங்க, அங்கே இவ்வளோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான், அதில் எனக்கு எந்த வருத்தம் இல்லை. தினமலர் வந்து கிண்டலாக போட்டு எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, படித்தவங்க வந்து அதுவும் கோயிலில் வேலை செய்கிறவங்க எப்படி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் திருடுறாங்க அப்படின்றது தான். அந்த குடும்பம் விளங்குமா? அந்த வம்சா வழியே வந்து தழைக்காமல் போயிடுமே. ஒரு இன்ச்சு கூட பயம் இல்லாமல் பணத்தை எடுக்கிறாங்களே. பணம் இன் எனி ஃபார்ம், நீங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எனி ஃபார்ம் நீங்கள் எடுத்தாலும் தப்பு தான். அது கான்ட்ராக்டுக்கு, வேலைக்கு, உண்டியலை திருடுறது, எண்ணெயை திருடுறது, எண்ணெய் பொய் கணக்கு காமிக்கிறது, சாப்பாடுக்கு வாங்கினு எழுதுறது, அன்னதானத்தை கூடத்தை தப்பு பண்ணுறது, இன் எனி ஃபார்ம் நீங்கள் வந்து கோயில் விஷயத்தை நீங்கள் தப்பு பண்ணாலும் அது உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். இது வந்து ஒரு பாமர்னு கூட தெரியும், ஆனால் வந்து படித்த இந்த முட்டாள்களுக்கு தெரியலையே. அந்த சொரிமுத்தை எனக்கு தான் அது வெளிச்சம். நாம் வந்து இது போன்ற தவறுகள் பண்ணும்போது தைரியமாக கோர்ட்டில் கேஸ் போடுங்க. இது போன்ற தவறுகளை நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும், அது நம்மளோட கடமையும் கூட. 3வது விஷயம், என்னுடைய மகனுடைய ஒரு வருட ஜூனியர்ஸ் 2 பேர் முந்தானத்து சென்னை சூப்பர் கிங்கு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்த்துட்டு பைக்கில் போகும்போது 2 பேருமே ஆக்சிடெண்ட்டில் கத்திப்பால் இறந்துட்டாங்க. 2 பேருமே ஒமேகா ஸ்கூலில் படித்தவங்க. அதில் ஒருவர் வந்து யாரோ சொல்லியிருக்காங்க, ரொம்ப வேகமாலாம் போகுதுங்க, வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு ஏதோ பேசியிருக்காப்புல. எனக்கு என்ன வருத்தம்னா,
இது உதவாக்கிற மேட்ச்சு, அது போகணுன்னு அவசியம் இல்லை. நம்பர் 2, வேகம் எதுக்கு? அதுக்கான வண்டியெல்லாம் வாங்கி ஓட்டி போய் ஒரு பில்லரில் இடித்து ஆன் த ஸ்பாட்டில் ஒருத்தன் இறந்து போயிட்டான். இன்னொருத்தன் வந்து 10 செகண்ட் தாடை உடஞ்சி 10 செகண்ட் ஏஞ்சிருக்கனா அவனும் உடனே விழுந்து செத்து போயிட்டான். எதுக்கு இப்படி ஒரு மரணத்தை வர வச்சுக்கிறீங்க? தயவுசெய்து பெட்ரோலுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பைக் வாங்கி கொடுங்க. அது 30 கிலோமீட்டருக்கு மேலே ஓடாத ஒரு பைக்கை வாங்கி கொடுங்க. ஒரு கால் வந்து வேகமாக ஓட்டுறாங்கன்னா, வேகமாக ஓட்டணும்னு ஒரு தகவல் வந்தது, உங்களுக்கு உங்கள் பையனுக்கு சரியாக ஓட்டலன்னு தெரிஞ்சுன்னா பைக்கை வந்து கொடுக்காதீங்க. சாவி தூக்கி கிணத்துல போட்டுங்க. பைக்கை முடிஞ்சால் விற்றுருங்க. பிள்ளை இழந்துட்டு அப்புறம் வந்து அழுதுட்டு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காதிங்க. இழந்தவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லிட்ட 30 விஷயங்கள். இது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் எல்லாமே. அது வந்து முதல் விஷயம் வந்து அதாவது சுய ஒழுக்கமே தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான வழிகள் அப்படின்றது. அப்போ அதில் முதல் விஷயம், அடுத்தவர் பணத்தை முடிந்தவரை ரொட்டேட் பண்ணாதீர்கள், பண்ணணும்னு நினைக்காதீர்கள். அடுத்தவங்கள்ட்ட பணம் வாங்கி அதை ரொட்டேட் பண்ணி நீங்கள் பணம் பண்ணுறது மிகப்பெரிய தவறு, அதை பண்ணாதீங்க. நம்பர் 2, முடிந்தவரை அடுத்தவர்கிட்ட காரும் 2 வீலரும் கடன் கேட்காதீர்கள். அது வந்து கீழ்த்தரமான எண்ணத்தோட உச்சக்கட்ட அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த தவறை அவாய்ட் பண்ணுங்கள். கடன் வாங்கி சென்ற வாகனத்தில் முடிந்தவரை எரிபொருள் நிரப்பி திரும்ப கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு கால் எமர்ஜென்சி வண்டி வாங்கிட்டீங்க, ஒரு காரை வாங்கிட்டீங்க, நம்ம என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அந்த பெட்ரோல் டேங்கை எம்டி பண்ணி விடாதீங்க. அவங்க கால் டேங்கில் கொடுத்தாங்க, நாமளும் கால் டேங்கில் தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு அது போல் ஒரு சம்பவம் ஏற்பட்டது. மலேசியாவிலேருந்து வந்தவங்களுக்கு நான் உதவ போய் அவங்க உறவு எனக்கு புரிஞ்சுதான் மிச்சம். நான் நல்ல எண்ணத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவங்க அதை புரிஞ்சுக்கல. எனக்கு கொடுக்கும்போது கால் டேங்க் நான் இலவசமாக கொடுக்குறேன் அந்த வண்டியை, எந்தவித கட்டம் இல்லாமல் டிரைவர் போட்டு, டிரைவருக்கு அவங்க சேலரி கொடுக்குறேன்ட்டாங்க. ஒருத்தவங்க வந்தாங்க, எனக்கு வருத்தம், அது ரொம்ப பெரிய வருத்தம். அதுக்கப்புறம் தான் அந்த இலவசமாக யாருக்கும் கொடுக்குறதில்ல. யாராவது கேட்டால் அந்த ட்ராவல்ஸ் வண்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுறது. அவங்க கால் டேங்க் இருந்தால் கூட நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டோமா ஃபுல் டேங்க் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து பொதுவாக செலவு செய்யும் இடத்தில் முன்கூட்டியே சந்தேகம் இருந்தால் கேட்டு விடுங்கள். செலவு செய்த பின் ஒரு டேலி சாஃப்ட்வேர் மாதிரி கணக்கு கேட்டிருக்காதீங்க. நமக்கு வந்து இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது வந்து நமக்கு கீழே இருக்கவங்களுக்கும் அந்த இன்புட் கொடுத்துடணும். நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு ஏன் இதை பண்ண அதை பண்ண அன்றைக்கி அவசரத்துக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏன் இதை பண்ணணுன்னு அது முடிஞ்ச அப்புறம் கேட்கக்கூடாது. ஸோ கூடுமான வரைக்கும் செலவுன்ற விஷயத்தில் நமக்கும் ஒரு ஐடியா இருக்கணும், கீழே இருக்கணுக்கு ஒரு ஐடியா இருக்குன்றதை புரிஞ்சுங்க. 5வது வந்து பொது இடங்களில் நிற்கும்போது யாருடைய வழியையும் அடைச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. அப்போ நீங்கள் எங்கேயாவது பொது இடத்துல நின்று பேசுகிறீங்கன்னா நம்ம அடைச்சி நிற்கிறோமான்றதை பார்த்துட்டு உறுதி செஞ்சுங்க. அது ஒரு தவறான விஷயம். நிறைய பேர் வந்து ஒரு 20 அடி ரோட்டில் வந்து பைக்கில் நிறுத்திப்பாங்க. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பைக்கில் நிற்பான், எதிர்க்க ஒரு கார் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கார் வரும், 2 பேருமே போக முடியாது. ஹார்ன் அடிச்சோன்னே வேண்டாம் வருப்பா, என்னவோ அவங்க அப்பாவோட சொத்தை நம்ம விற்க வந்த மாதிரி பார்ப்பாங்க அந்த பைக்கில் இருக்கவங்களாம். அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லும்போது அவற்றின் அமைப்பை குறை சொல்லாதீர்கள். அது குறிப்பாக பாத்ரூம் இங்கே இருக்கணும், பூஜை இங்கே இருக்கணும், டாய்லெட் இருக்கணும், ஏன் இந்த ஏசி வாங்கினீங்க, ஏன் இந்த வாஷிங் மிஷின் வாங்கினீங்க, இது எப்போவுமே ரிப்பேர் வருமே, ஏன் வேர்ல்பூல் வாங்கலை, ஏன் வந்து இந்த ஏசி வாங்கியிருக்கீங்க, மிட்சுபிஷி வாங்கிக்கலாம், டோஷிபா வாங்கிக்கலாம், இந்த ஐடியாலாம் கொடுக்க. அவனுக்கு என்ன கஷ்டமாக வீடு கட்டுறதுக்கு, அவன் ஏதாவது வச்சுக்கிறான். நீ போனது வந்து அந்த காப்பி குடிக்க போனியா, அவன் போனது தின்ன போனியா, காப்பி குடிச்சு தின்னுட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அங்கே போய்ட்டு வந்து அந்த நொல்ல நோட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. அதே போல் அங்கே போனீங்கன்னா அவன் அந்த வீட்டில் போய்ட்டு ஒய்ஃபை பாஸ்வேர்டு கேட்காதீங்க. அது மிகப்பெரிய தவறு. அது மாதிரி என் ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கேன், உங்கள் ஃபோனில் 2 ஃபோன் பண்ணிக்கிறேன், கால் பண்ணிக்கிறேன்லாம் கேட்கக்கூடாது. இலவசம் என்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அதே போல் 7வது விஷயம், கடனை திருப்பி கேட்கும்போது அதுக்கு வந்து நம்ம யாருக்காவது கொடுக்கக்கூடாது என் கொள்கை. கொடுத்துட்டோன்னா அதுக்கு உரிய நாட்கள் கொடுத்தப்புறம் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து தான் நம்ம திரும்ப கேட்கணும். குறைந்தபட்ச நாட்கள் நம்ம காத்திருப்பதில் வந்து எந்த தவறும் கிடையாது. 8வது வந்து ஒருவர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணுவார், நம்ம எடுக்கலை, உடனே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 10 கால் 20 கால் அடிச்சுட்டே இருப்பாங்க. 2 விஷயம். ஒன்று, ஃபோன் பேசுகிறவனுக்கு அந்த அறிவு இருக்கணும், ஏதோ எமர்ஜென்சி கூப்பிட்றாங்கன்ட்டு. இவனுக்கு அந்த அறிவு இல்லைன்னா அது அவன் தப்பு. அடுத்தவனுக்கு அறிவு இருக்கணும், அவன் வேறு ஏதோ இம்பார்ட்டன்ட் இதோட ஏதோ பெரிய விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கான்,
நம்ம திரும்ப திரும்ப கூப்பிடலாம் அர்த்தம் கிடையாதுன்னு அந்த நாய்க்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 நாய் மேலேயுமே தவறு இருக்குது. ஸோ ஃபோன் யாராவது அடித்தாங்க செகண்ட் லைன் வந்து வருது அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம் நான் செகண்ட் லைன் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லணும். அது இல்லாவிட்டால் அந்த பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லணும்னா, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறப்பா எங்கேஜாக இருக்கா வச்சுருங்க, அந்த மிஸ்ட் கால் பார்த்து அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம மாறிக்கணும். தேவையில்லாமல் வந்து அந்த திரும்ப திரும்ப கூப்பிட்டு வந்து இது ஒரு உங்களோட சைக்கோத்தனம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அது அவங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஆகிடும். அதே போல் நம்ம நிறைய ஊபர், ஓலா, அந்த ரேப்பிடோ, டாக்ஸி, கார்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது அது வந்து டாக்ஸின்னு தான் நினச்சிட்டு ஒன்று நம்ம பாட்டு சத்தமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது தப்பு. அதே போல் ஏதோ பாட்டு கேட்குறோம், சினிமா பார்க்குறோம் அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேளுங்க. இயர்ஃபோன் போட்டு சத்தமாக வந்து அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அந்த டிரைவரையும் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா அது அவங்களோட டிரைவிங்கை டிஸ்டர்ப் பண்ணும். என் வண்டியில் நிறைய பேர் வந்து ஏறுறாங்கன்னு நான் சொல்லிவிடுவேன், வண்டி ஓட்டும்போது பேசாதீங்க, தேவையில்லாமல் வண்டியில் உட்காந்துட்டேனே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு வாட்டி வேலூரில் நான் தேனிலேருந்து கிளம்பி வேலூர் போகும்போது இப்படி தான் வந்து எங்கள் விஎஸ்பியில் ஒரு 4 பேர் ஏறினாங்க. உச்சக்கட்ட கோவம், வேகம் நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன் சார், என்ன சார் இப்படி ஓட்டிங்கண்ணே, செத்துருவோம் சார் நைட்டு அப்படின்னு சொன்னோன்னா தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மனிதர் சும்மா இருந்தார். நான் ஓட்டவா, நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க, இப்படியே நோக்கடிச்சிருந்தார். அது மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அது நம்ம வந்து வாடகை வண்டியாக தான் வந்து சொந்த வண்டியாக இருந்தாலும் சரி தான், அடுத்தவங்க ப்ரைவசியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு சேவை வழங்கக்கூடிய ஆளாக இருக்கீங்க, ஒரு ஏசி ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆள், ஒரு எலக்ட்ரீஷியனு, ஒரு ப்ளம்பரு, ஒரு கால் டிரைவர், ஏதோ ஒன்று, அடுத்தவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கேட்காதீங்க. அவங்க விஷயத்தை கேட்கவும் கூடாது, அவங்க விஷயத்தை தலையிடவும் கூடாது. நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள். சுண்ணாம்படிக்கு போனோமா சுண்ணாம்படிக்கிறது மட்டும் பாருங்கள், மற்ற விஷயத்தை நீங்கள் தலையிடக்கூடாது. 11வது வந்து ஒருவர் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டான், உடனே வந்து மெனு கார்டை பார்க்க வேண்டியது. 300 ரூபாய் ஐட்டம்லாம் சாப்பிடாம 3000 ரூபாய்க்கு ஏதாவது ஐட்டம் தான் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டத்தை ஆர்டர் பண்ணுறது வந்து தவறான பழக்கம். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ட்ரீட் கொடுக்குறான், மகிழ்ச்சியாக கொடுக்குறான், அவன் வந்து அதுக்கப்புறம் ட்ரீட்டே கொடுக்கக்கூடாது, அவன் காலம் ஃபுல்லாகன்ற ஒரு எண்ணத்தை அவனுக்கு உருவாக்கிடக்கூடாது. ஏன்டா இவங்கெல்லாம் இந்த நாயெல்லாம் கூப்பிட்டு ட்ரீட் கொடுத்துன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வரக்கூடாது. இதுக்கு அடுத்ததாக 12வது விஷயம், நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு வந்து இந்த மாத்திரை எடுத்துகிட்டு வரல, அவங்க வீட்டு போய் நம்பிச்சு போய் மாத்திரை வாங்கிட்டு வா, கடையில் போய் சொல்கிறது தப்பு. அது அந்த பழக்கம் வந்து மிகப்பெரிய தவறு. அதை அடுத்தவங்களை இது போல் கடுப்பேற்றக்கூடாது. அதே போல் முதல் சந்திப்பிலே 13வது விஷயம், இப்போ ஒருத்தரை பார்க்குறீங்க, ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கன்னா ரொம்ப லேசியாக, ரொம்ப ஷை டைப்பா அப்படின்லாம் வந்து கமெண்ட் சொல்லாதீங்க. அவங்க வந்து நீங்கள் இது மாதிரி வந்து முதல் சந்திப்பிலே உங்களுடைய அனுமானத்தை அவங்களுக்கு வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உறவு ரொம்ப நாள் நீடிக்காது. 14வது வந்து, நீங்கள் சந்திக்கும் நபரை பற்றி அதிகம் கேளுங்கள், பேசுங்கள், உங்களை பற்றி அல்ல. நான் எப்படின்னா நான் இப்படி தான், எனக்கு இது பிடிக்காது, ஒரு நாள் நான் அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் ரமேஷை பார்க்குறீங்களா, ரமேஷை பற்றி அதிகம் பேசுங்க, அதிகம் கேளுங்க. அதுதான் சரியான வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியருக்கான ஒரு ட்ரெயிட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 15தாக அந்த வயசு, சம்பளம், ஏன் விவகாரத்து பண்ணீங்க, இவங்களை யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக தம்பதிகளிடம் எப்போது குழந்தை என்று கேட்கவே கூடாது. குழந்தை டிலே ஆகிடுச்சு, இப்போ நாம் போய் அது வந்து மிஷினாக சுவிட்ச் ஆன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ ஒருத்தர்கிட்ட சம்பளம் கேட்கக்கூடாது, வயசும் கேட்கக்கூடாது. அதே போல் அவங்க ஏன் பிரிஞ்சிருக்காங்க, ஏன் குழந்தைன்ற விஷயம் கேட்கக்கூடாது. 16வது வந்து, நம்மளோட சிறியவங்க வந்து இருக்காங்க, அவங்க வந்து நம்மகிட்ட பேசியிருக்காங்கன்னா உடனே நமக்கு ஆள் கிடைச்சான்னு சொல்லி அட்வைஸ் மழையை போட்டு தெளிக்கக்கூடாது. நம்ம அட்வைசரி கமிட்டி சேர்மன் கிடையாது. அவன் ஏதோ வயசில் கம்மியானவன்றதுக்காக நம்ம அட்வைஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு மனநிலையை நீங்கள் மாற்றிக்கங்க. அது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க, அதான் உண்மை. 17வது வந்து, வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு உறவினர் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அன்றாட திடீர்னு வந்து பேஸ்ட்டு மறந்து வச்சுருந்துடலாம், சோப்பு மறந்து வச்சுருந்துடலாம், ப்ரஷ்ஷு மறந்து வச்சு வரலாம். ஸோ பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஒரு டவலு, அவங்களுக்குன்னு கெஸ்ட்டுக்குன்னு டவலு, கெஸ்ட்டுக்குன்னு வந்து போர்வை, பெட்ஷீட் அப்படின்றது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவன் வந்த உடனே வந்து அந்த கோல்கேட்டில் வந்து அதுக்கப்புறம் கையை பிசுக்கணும்னு வச்சுங்களேன், அந்த 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 அழுத்தில் வந்து அது ஓட்டை போட்டு அதுக்கு நேராக பாகிஸ்தானுக்கு நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. அந்த ஓட்டை அது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சில வீடுகளில் வந்து நான் அதை போல் பார்த்துருக்கேன். அந்த கோல்கேட் பேஸ்ட் அமுக்கில் அந்த விரல்லாம் உடஞ்சி அது அந்த தலைமுறைக்கே அந்த 2 விரல் இல்லாமல் போகிற அளவுக்குலாம் நான் ஆட்களை பார்த்துருக்கேன்.
அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். 18வது வந்து புதுமனை புகுவிழாவுக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே போயிட்டு வந்து முந்திரிக்கோட்டை போல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, எங்கள் ஏரியாவில் கம்மி அப்படின்லாம் வந்து ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படிலாம் வந்து பேசியிருக்காதீங்க. வீடு சூப்பராக இருக்குது சார், எக்ஸ்ட்ராடனரி சார், கங்க்ராட் சார், நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து வீடு கட்டிருக்கீங்க, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் அப்பாட்ட இருக்கிற அந்த மெசேஜ்லாம் அங்கே போய் கம்யூனிகேட் பண்ணிருக்காதீங்க. அது மாதிரி வந்து உங்கள்கிட்ட வந்து யாராவது வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து அழகாக ஒரு ரேப்பப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி பிரிக்கணும்னா முன்னாடி பிரிக்கலாமான்னு கேட்டுட்டு பிரிக்கணும். உடனே அது பிரித்ததுக்கப்புறம் ஐயா இது கடிகாரமா, எங்கள் வீட்டில் ஏற்கனவே 6 கடிகாரம் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது வந்து அவங்க அன்பால் கொடுக்குறாங்க, ஜஸ்ட் அக்செப்ட் இட். முதல்ல கிஃப்ட்டு வாங்கக்கூடாது, கிஃப்ட்லாம் வெல்லாமல் வாங்கன்னு சொல்லணும். சரி, கிஃப்ட்டு வாங்கிட்டீங்கன்னா யூ அக்செப்ட் இட் ஆஸ் இஸ், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது 20வது பாயிண்ட் வந்து பழைய நண்பர்கள் சந்திப்பில் வந்து உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகளை பற்றி ரொம்ப புகழ்ந்து தாழ்வாலாம் பேசக்கூடாது. அவங்கள பேச விடுங்க. உங்களை டெசிக்னேஷன் கேட்டால் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா வந்து எம்டியாக இருக்கேன், சிஇஓ இருக்கேன், பிரசிடெண்ட்டாக இருக்கேன்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்க கேட்டால் தான் சொல்லணும். நான் எம்டி ஆஃப் திஸ் கம்பெனி, சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி, சேர்மன் ஆஃப் திஸ் கம்பெனி, இந்த டுபாக்கூர் வேலையை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அது நோ ஒன் வில் லைக் இட். 21 ராத்திரி 8 மணிக்கு மேலே ஒருடைய வீட்டுக்கு போகாதீங்க. ராத்திரி 9 மணிக்கு மேலே மேக்ஸிமம் ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள், யாரையும் கூப்பிடாதீங்க. அதே போல் ஒரு உறவினர் வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காதீங்க. காலைல எல்லாம் எப்போ எழுந்திருப்பாங்க, 6 மணிக்கா, ஒரு 5:30 5:45 இல்லை 6:15 நம்ம எழுந்திருந்தது வந்து பெட்ரு. நீண்ட தூக்கம் உறவினர் வீட்டில் வேண்டாம். 22 ஒரு ஆக்சுவலாக நேற்று கூட அந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து யூகேலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் சொல்லுவாங்க ஒரு 1.5 அடி கேப் இருக்கணும், ரொம்ப க்ளோஸாக போய் பேசக்கூடாது. அது பெரிய தவறான பழக்கம். அதே போல் ஒரு 3 வினாடிக்கு மேலே தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அந்த நிறைய பேர் வந்து கோலம் போடும்போது பின்னாடி இருந்து பார்க்குறது, ட்ராயிங் பண்ணும்போது பார்க்குறதுலாம் தவறான விஷயம். அதுபோல் தவறை நீங்கள் செய்யக்கூடாது. அதே போல் வந்து சமையல் பண்ணும்போது அவங்க நம்ம தப்பான எண்ணமோ நல்ல எண்ணமோ 3 செகண்டுக்கு மேலே பார்க்குறது வந்து தவறான விஷயன்றது மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 23 பாடல்களை எப்போதுமே ஃபோனில் கேளுங்க. இந்த சைனா செட்டை போட்டு அடுத்தவனுக்கும் கேட்குற மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. குறிப்பாக ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் பொது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த தவறை நீங்கள் பண்ணக்கூடாது. குறிப்பாக 9 மணிக்கு மேலே இரவு ட்ரெயினில் தூங்குறீங்கன்னா சத்தம் போட்டு பேசாதீங்க. யாராவது கூப்பிட்டாக்கணும், நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன், அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுங்க. இப்போ இல்லைனா பேசாமல் சைலண்டில் போட்டுருங்க, இல்லை மியூட்டில் போட்டுருங்க. கால் பண்ண வந்து ஏன்னா கால் பண்ணுற செத்துட்டான்னு சொல்லி கால் பண்ண போகிறல, அவங்க உயிரோடு இருக்கான்ல, அப்போ பெரிய அவங்க ஒன்றும் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்ல போகிறதில்ல. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. அதுக்கடுத்து 24 வந்து அவருடைய உடல் அமைப்பை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. என்ன சார் தொப்பை இவ்வளோ பெருசாகிடுச்சு, என்னம்மா இவ்வளோ குண்டாயிட்டீங்க, என்னம்மா இவ்வளோ ஒல்லி ஆகிட்டீங்க, ஏதாவது சுகரா பிபியா இப்படிலாம் கேட்கக்கூடாது. அவனுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை அவன் பாட்டுக்கிட்டோம். என்ன சார் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம், அதோடு முடிச்சிடணும். தொப்பை ஜாஸ்தியாக இருக்குது, நீ வந்து என்ன சங்கர் டேரக்டரோட சேர்ந்து ஏதாவது படமாக எடுக்க போகிறோம், ஹீரோவா ஹீரோயினாக போட்டு நீங்கள் பார்க்க போகிற ஆட்களை. ஸோ அதனால் ஷட் த மவுத். அதே போல் வந்து ஆண்களுக்கு வந்து இந்த டாய்லெட் யூரினல் யூஸ் பண்ணுறாங்க பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு சொன்னால், ஒரு டாய்லெட் யூரினல் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடுத்து 3 இருக்குன்னா அந்த அவர் யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்து டாய்லெட் யூரினல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, கேப் விட்டு தான் யூஸ் பண்ணணும். இதுக்கான ரீசன்ஸ்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் என்னை பார்க்கும்போது கேளுங்க. இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம். அதே போல் மற்றவருடைய டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதாவது ஒருத்தனுக்கு வந்து இளையராஜா பாட்டு பிடிக்கும், ஒருத்தனுக்கு இளையராஜா பாட்டே பிடிக்காது, ஒருத்தனுக்கு வந்து இந்த பையன் உள்ள இந்த ஒருத்தன் சின்ன பையன் இருக்கானே இந்த அனிருத் பாட்டு ரொம்ப பிடிக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு. இப்போ நானே காரில் போகிறேன்னா பழைய பாட்டு அவங்களுக்கு மீனிங் புரியாது, சிவாஜி பாட்டு எம்ஜிஆர் பாட்டு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ உடனே வந்து பழைய ஆள் முட்டாளாக இருக்கான், கிராமத்தாளமாக இருக்கான் அப்படின்னு கமெண்ட்லாம் வேணாம். அவங்க ஏஜ் ஃப்ரீக்வன்சிக்கு அவங்களோட டேஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிலாம் டிஃபர் ஆகும். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் வந்து 27வது வந்து ஒருவர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபோன் கொடுக்குறாரு, ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்க்கணுன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு ஃபோனை திருப்பி கொடுத்தணும்.
அதை ஸ்வைப் பண்ணி அடுத்த ஃபோட்டோ, இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணி அந்த ஃபோட்டோ. இது மிகப்பெரிய தவறு. அந்த அந்த ஃபோனில் எதுவும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. யார் இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கா, ஆணா பெண்ணா, நம்பரு, அவங்க வேறு ஏதாவது போட்டிருக்காங்களா, இதெல்லாம் அயோக்கியத்தனத்தில் உச்சக்கட்டும். இந்த வேலை நம்ம பண்ணக்கூடாது. 28 வந்து குழந்தை ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா விட்டுடுங்க. ஏன் என்று அவர்களை கேட்டு பாடப்படுத்துங்க. உனக்கு பிரச்சனையா, உன் புருஷனுக்கு பிரச்சனையா, என்ன பிரச்சனை, ஏதாவது விந்தணு பிரச்சனையா, இது மாதிரிலாம் வந்து கவுண்ட்டு பிரச்சனையா, இது மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து காமனாக கல்யாண வீடுகள்லாம் நான் கேட்குறத பார்க்குறேன். அடி பின்னி எடுத்துன்னு இது போல் ஆட்கள்லாம் நம்மளுடைய குழு ஒன்று போட்டு இது போல் கேட்குறவங்களாம் வந்து இந்த நம்ம என்ன பண்ணால் நம்ம கங்குவா படத்தை பார்க்க வைக்கணும், வேறு வழி இல்லை. ஒரு 3 வாட்டி நான் பாயிண்ட் என்னென்னா, இது போல் வந்து அநாகரிகமாகலாம் கேள்விகள்லாம் குழந்தை பேர் தள்ளி போனவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. 29 வந்து நமது வீட்டில் அல்லது கடையில் அல்லது நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு மதிப்பு கொடுங்க. அவனை நாயா பேயா டீல் பண்ணக்கூடாது. அவனை நல்லா வேலை வாங்குறீங்கன்னா அவனுக்கு நல்ல சம்பளம் கொடுங்க. நீங்கள் மட்டும் நல்லா சம்பாதிச்சுட்டு அவனை நடுத்தர நிறுத்துறாதீங்க. அப்புறம் அவன் பொறாமப்பட்டான், இல்லை அவனுக்கு வந்து உங்கள் மேலே இவர் சம்பாதிச்சாரு, நம்மளும் கொஞ்சம் எடுப்போம், இவர்கிட்ட வந்து திருட ஆரம்பித்தான்னா நம்ம பழையபடி பழைய பொசிஷனுக்கே போயிடுவோம். 0க்கு கீழே போய் -1 -100 போயிடுவோம். ஆகவே இதெல்லாம் வந்து குறை நிறை பொதுவாக அனைவரிடம் உண்டு. இதெல்லாம் நாகரிகங்கள். நம்மிடம் இருக்கும் தவறுகளை நாம் சரி செய்வோம், சிறந்த வாழ்க்கையை நம்ம முன்னெடுப்போம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள். இது இல்லாமல் நான் ஒரே ஒரு நிறைவான விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். எப்போதுமே வந்து ஒரு பேச்சு, அது ஒரு டெலிஃபோன் டிஸ்கஷனாக இருக்கலாம், அது வந்து 1-to-1 டிஸ்கஷனாக இருக்கலாம். சுருக்கமாக பேசுங்க. வளன்னு பேசாதீங்க. இந்த பாயா வச்ச கதை மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களை இன்னொருத்தருக்கு பிடிக்கணுன்னா அது உங்கள் பேச்சு தான் அதுக்கு காரணமாக இருக்கணும். உங்கள் பேச்சு கொக்கணுன்னா ஐயோ இவனா பேசினா வந்து நிறுத்த மாட்டானே. எனக்கு வந்து சமீபத்தில் அது மாதிரி ஒரு மனிதரை நான் கடந்து வந்தேன். 5 மினிட்ஸ் பேசணும் அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா 50 நிமிஷம் போச்சுன்னு அர்த்தம். அதனால் வந்து நான் வந்து 10 வாட்டி ஒரு மெசேஜ் பண்ணான்னா 1 வாட்டி தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் அது மாதிரி ஆட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தன்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பண்ணேன், இதை பண்ணேன், தான் எல்லாமே, ஐ ஆம் த ஸோ கிரேட்ஃபுல் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து தவறு. ஸோ அடுத்த ஒரு டைமை கில் பண்ணாதீங்க. அப்போ அதுக்கு சுருக்கமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை எப்போதுமே உச்சக்கட்டத்தில் உச்சாணி கும்பலை வைத்திருக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழனிக்கும் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி அகம் கரைந்து பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம்.